காவல்துறை உங்கள் நண்பன். இந்த வேர்ட்ஸ யூஸ் பண்ண இப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு அடிபடாத ஒரு பார்ட்ன்னு இல்லவே இல்ல. ஈவன் பிரைவேட் பார்ட்ல கூட அடிபட்டிருக்கு. அந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதே கஸ்டோடியல் டெத் எந்த ஒரு பெரிய டெரரிஸ்ட்டுக்கோ, பெரிய ரவுடிக்கோ, தாதாக்கோ, பல மர்டர்ஸ் பண்ணவனுக்கோ, சின்ன சின்ன குழந்தைங்கள ரேப் பண்ணவனுக்கோ நடந்து நான் பார்த்ததே இல்லங்க. இந்த மாதிரி ரோட்ல எச்சு துப்புனவன், கடைய மூடுன்னு சொன்னா, "ஏன் இல்லங்க லேட்டா தான் மூடுவோம்ன்னு" சொல்றவன், பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறவன், அவன தான் தூக்கிட்டு போய் நீங்க இந்த மாதிரி அடிச்சு கொடுமைப்படுத்தி கொலை பண்றீங்க. இந்த கஸ்டோடியல் டெத்ல சம்மந்தப்பட்ட 6 போலீஸ்க்கும் வெறும் டெம்பரரியா சஸ்பெண்ட் தாங்க பண்ணியிருக்காங்க. வேற எந்த பெரிய ஆக்ஷனுமே அவங்க எடுக்கல. அன்னைக்கு அந்த சாத்தான்குளம் ரெட்ட கொலைக்கு வாய்ஸ் அவுட் பண்ண எவ்வளவோ பேரு, ஹேஷ்டேக் ஸ்ப்ரெட் பண்ண அவ்ளோ பேரு, சப்போர்ட் பண்ண அவ்ளோ பேரு, இன்னைக்கு இந்த அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சிவகங்கையில மடப்புரம் கோவில்ல ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்த அஜித் குமார் அப்படிங்கிறவரு ஒரு லேடிக்கு ஹெல்ப் தாங்க பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. அந்த லேடி டாக்டர் நிக்கிதா அப்படிங்கிறவங்களும் அவங்களோட அம்மாவும் கோவிலுக்கு கார்ல வந்திருக்காங்க. அந்த கார பார்க் பண்றதுக்கு இந்த அஜித் குமார் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவனுக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால இவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர கூப்பிட்டு கார் எடுத்துட்டு போய் விடுங்கன்னு சொல்லியிருக்கான். ஒருத்தன் நமக்கு ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்றத முடிச்சிருக்கணும். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருக்கான். அதனால 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருந்ததுனால திரும்பி வர்றதுக்கு டைம் ஆயிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கார்ல இருந்து 10 சவரன் நகைய வந்து இவங்க தான் எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு அஜித் குமார் மேல. ரொம்ப நேரம் அடிச்சதுல அடி தாங்க முடியாம நான் தாங்க எடுத்தேன் கோவிலுக்கு பின்னாடி வச்சிருக்கேன்னு சும்மா போய் சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான். அப்படியாவது அங்க இருக்கிறவங்களாம் நம்ம காப்பாத்துவாங்க அடிக்க விடாம அப்படின்னு நினைச்சு. யாருங்க காப்பாத்துவாங்க? யாருக்குங்க போலீஸ் கிட்ட பேசுற தைரியம் இருக்கு? ஆக்சிடென்ட் நடந்தாலே நம்ம செல்ஃபி மட்டும் தான் எடுப்போம். போய் நம்ம யாரும் அதுல தலையிட மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்குல்ல. அந்த பயம் அதுக்காகவே யாரும் போக மாட்டாங்க. இவன் அப்படி நினைச்சு நம்பி இருக்கான். ஆனா அங்கேயே வச்சு அவன அடி அடின்னு அடிச்சு கொன்னு பொணமா தான் திருப்பி தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த கோவில்ல இருந்து. கோவிலுக்கு போகும்போது நல்லா நடந்து போயிருக்கான். திரும்பி வரும்போது, "ஓ! பொய் சொல்லி வேற கூட்டிட்டு வந்தியான்னு" சொல்லி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ் அங்க போயி அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசி, "உங்களோட 2வது பையனுக்கு அறநிலைத்துறையில நாங்க நல்ல வேலை வாங்கி தர்றோம். இவ்ளோ பணமும் தர்றோம். நாங்க ஏதாவது வாங்கி இது மாதிரி பண உதவியும் பண்றோம்" அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. எஸ் இதெல்லாம் பண்ணி நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிரலாம். ஆனா அந்த இறந்து போன அந்த பையனோட உயிருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?